இந்த பராசக்தியை பார்த்து அதனுடைய ட்ரெய்லரை பார்த்து தாவேகாவினர் மிரண்டு இருக்கிறாங்க, தாவேகாவினர் அவதூறு பரப்புகிறாங்க, தாவேகாவினர் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்ட்டு. நமக்கு அது டென்ஷனெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகுறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், திமுக பொதுவாகவே இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி, அதே மாதிரி இவர்கள் சினிமா துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சினிமாக்களை தங்களுடைய வியாபாரத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் சினிமா துறை இருக்கிறது, அரசும் இருக்கிறது. அவங்க நினச்சா தியேட்டர் கிடைக்கும், தியேட்டர் ஓனர்களை மிரட்டுவது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க, ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வேலைகளை திமுக செய்யும். சிவகார்த்திகேயனுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒரு புழு மாதிரி, ஒரு பொறியில் சிக்கியிருக்கக்கூடிய எலி மாதிரி சிக்கியிருக்கிறார். விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் தோற்று போகணுன்னா அழிந்து போகணுன்னா எங்கேயுமே நினைக்க மாட்டார். ப்ரொடியூசர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சினிமாவை, இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் திமுகவுக்கு பேக் ஃபயராக மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்றி கருத்து இல்லை. அன்றைய தலைமுறை மாணவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தார்கள், திமுக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறது, திமுக 1967 ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் என்ன வேலைகளை செஞ்சு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. பராசக்தியும் பார்க்கணும். ஏன்னா ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய படம். இவங்க வரலாற்றை சரியாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறும் போது நாம் உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளுடைய நினைவு, அவருடைய தியாகத்தை போற்றுவோம்னு சொல்லி நாமும் உறுதிமொழி எடுப்போம். மொழிப்போர் தியாகிகள் கிட்டத்தட்ட 70 பேர் அந்த 1965 அந்த காலகட்டத்தில் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராடினார்கள். தங்களுடைய உடலில் தீ வைத்து கொளுத்தி கொண்டு, விஷம் குடித்து கொண்டு கிட்டத்தட்ட 70 பேர் சென்றிருக்கிறாங்க. ரெக்கார்டு இல்லாமல் கிட்டத்தட்ட 300 பேர் செத்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்றுமே இல்லாமல் திருவாரூரில் இருந்து சென்னைக்கு வந்த கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறார். இன்றைக்கு அவருடைய பேரன் பல 100 கோடிகளை போட்டு சினிமா படம் எடுக்கிறார். நான் கேட்குறேன், மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடுகிறோம், நாங்கள் மிகப்பெரிய மொழிப்போரை செய்தோம், பெரிய தியாகத்தை செய்தோம்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவில் நான் மேலே சில பேர்களை குறிப்பிட்டேன் இல்லையா, கிட்டத்தட்ட 70 பேர் அவர்களுடைய வாரிசுகளின் வாரிசுகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க? இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் குறைந்தபட்சம் திமுகவினுடைய ஒரு பேரூர் நிர்வாகியாக, ஒரு நகராட்சி கவுன்சிலராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு எம்எல்ஏ பிஏவாக இருக்கிறாங்களா? கிடையாது. வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இதனால் வரையிலும் அரசியல் பேசி வந்த ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அந்த யூடியூப் சேனல் எல்லாமே இன்றைக்கு சினிமா விமர்சனத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். இதனால் வரையிலும் சினிமாவை பற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய சகோதரர்கள், விஜய் ரசிகர்கள், அவங்க அடுத்த தேர்தலை பற்றி, அரசியலை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு கிளாஷ் உருவாகிருக்கிறது, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. பல யூடியூப் சேனல்களும் பல பேரும் அதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நாமளும் அதைத்தான் பற்றி பேசுகிறோம். என்னடா திடீர்னு சினிமாவை பற்றி எல்லாம் பேசுகிறானே அப்படின்னா, இதில் நான் சினிமா பேசலை, இந்த சினிமா மூலமாக செய்யப்படக்கூடிய அரசியல், அந்த அரசியலை பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? விஜய் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய படம் ஜனநாயகன். அதனுடைய ட்ரெய்லர் முந்தா நாள் வெளியாச்சுது. ரொம்ப அருமையான ட்ரெய்லரு. உண்மையிலே விஜய் ரசிகர்கள் சாட்டிஸ்ஃபை செய்யக்கூடிய, விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெய்லர் தான். பல அரசியல் கருத்துக்களும் அதனுடைய டயலாக்ஸும் இருக்குது. விஜய் அவர்களுடைய யூஸ்வலான அந்த டயலாக்ஸ், அதே மாதிரி சண்டை காட்சிகள், டான்ஸு, ஒரு விஜய் அவர்களுடைய படம் எப்படி இருக்குமோ அதே இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம், நம்ம சுதா கொங்கரா அவருடைய இயக்கத்தில் இன்பநிதி அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அதே மாதிரி நம்முடைய சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவரக்கூடிய ஒரு படம். இந்த படமும் எக்ஸாக்டாக ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் எப்படி அரசியல் களத்தில் 2 பேரும் மோதுறாங்களோ, அதே மாதிரி இந்த சினிமா களத்தில் மோதக்கூடிய இந்த 2 சினிமாக்களை வச்சு தான்
இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வருகிறது. குறிப்பாக சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த பராசக்தியை பார்த்து, அதனுடைய ட்ரெய்லரை பார்த்து தாவேகாவினர் மிரண்டு இருக்கிறாங்க, தாவேகாவினர் அவதூறு பரப்புகிறாங்க, தாவேகாவினர் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்ட்டு. நமக்கு அது டென்ஷனெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய படம் இதற்கு முன்பாக யார் யாரையெல்லாமோ விஜய் படம் இறங்கக்கூடிய அதே டைமில் வேற யார் யாரெல்லாமோ மிக முக்கியமான நடிகர்களுடைய படமெல்லாம் கடந்த 30 வருஷமாக ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் விஜய் படம் தான் நல்லா இருந்து தான் மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அதை மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த படம் வருது, அதனால் இவர்கள் பயந்து விட்டார்கள், நடுங்கி விடுக்கிறார்கள், ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தில் டென்ஷன் ஆகுறோம். எதுக்காக அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தில் பிஜேபியுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சினிமா தணிக்கை அப்படிங்கிறது யார் கையில் இருக்குன்னா, ஒன்றிய அரசனுடைய கையில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளும் அதில் இருப்பாங்க. ஜனநாயகன் படத்தினுடைய சினிமா தணிக்கை முடிந்து விட்டது. 1 மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. ஆனால் இதுவரையிலும் அந்த தணிக்கை சர்டிஃபிகேட்டை இதுவரையிலும் ஜனநாயகன் படத்திற்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் பராசக்திக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், எதனால் நம்ம டென்ஷன் ஆகிறோம், நம்ம சகோதரர்கள் சமூக ஊடகங்களில் பேசுகிறாங்க அப்படின்னா, திமுக பொதுவாகவே இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி, அதே மாதிரி இவர்கள் சினிமா துறையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சினிமாக்களை தங்களுடைய வியாபாரத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதே மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் சினிமா துறை இருக்கிறது, அரசும் இருக்கிறது. அவங்க நினச்சா தியேட்டர் கிடைக்கும், தியேட்டர் ஓனர்களை மிரட்டுவது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க, ஏற்கனவே செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட வேலைகளை திமுக செய்யும். அப்படிங்கிறதுனால தான் நாம் நம்முடைய விமர்சனத்தை நாம் அதில் வைக்கிறோம். அதை தாண்டி சிவகார்த்திகேயனுக்கு எதிராக நாம் ஒரு விமர்சனம் செய்யணும்னோ அப்படிலாம் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. சிவகார்த்திகேயன் ஒரு புழு மாதிரி, ஒரு பொறியில் சிக்கியிருக்கக்கூடிய எலி மாதிரி சிக்கியிருக்கிறார். விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் தோற்று போகணும்னோ அழிந்து போகணுன்னா எங்கேயுமே நினைக்க மாட்டார், ஒரு கலைஞனாக. அதே மாதிரி விஜய் அவர்கள் தோற்று போகணும், இந்த சினிமா இந்த பராசக்தியை வச்சு விஜய் அவர்களை காலி பண்ணணும்னா அந்த மாதிரி எங்கேயுமே சிவகார்த்திகேயனும் நினைக்க போகிறதில்ல. அப்படி அவர் நினைக்கவும் மாட்டார். ஏன்னா அடுத்த வருஷத்துலேருந்து விஜய் அவர்களுடைய படங்கள் வெளிவராது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரசிகர்கள் தான் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய நடிகர்களை கொண்டாட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனாலும் ஆளும் அரசை எதிர்க்க முடியாது. அவருடைய ப்ரொடியூசர் எடுக்கக்கூடிய முடிவு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ப்ரொடியூசர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சினிமாவை, இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் திமுகவுக்கு பேக் ஃபயராக மாறப்போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எதனால் இவங்க தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா, எதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வராங்க அப்படின்னா, இந்த பராசக்தி படம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த பராசக்தி படம் சிவாஜி அவர்கள் நடித்து கலைஞர் அவர் வசனம் எழுதி ஒரு மிக சூப்பரான ஒரு படம். அதனுடைய வசனங்கள் இன்றைக்கும் அவ்வளோ ஒரு கம்பீரமான வசனம். சிவாஜியினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு படம், அவருடைய முதல் படம். அந்த கோவில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அப்படின்லாம் சொல்லி நிறைய டைலாக்ஸ் வரும், சூப்பரான டைலாக். என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒரு புரட்சிகரமான திராவிட இயக்க கொள்கைகளை சுமந்து வந்திருந்த ஒரு படம். ஸோ அதே மாதிரி இப்போ சுதா கொங்கரா பராசக்தி அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த படத்தில் கதை அம்சமே இதே திராவிட இயக்க கொள்கைகள் தான். குறிப்பாக 1965 அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஹிந்தி மொழியை ஆட்சி மொழியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி மொழியை திணிக்கும் போது ஹிந்திக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடைபெற்ற, அதாவது தென் மாநிலங்களில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தான் இந்த படம் பேச போகுது. இந்த படம் பேசுது. குறிப்பாக அன்றைக்கு மாணவர்கள், அந்த ஜென்சி பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைய தலைமுறை மாணவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தார்கள், திமுக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறது, திமுக 1967 ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் என்ன வேலைகளை செஞ்சு ஆட்சிக்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. உண்மையிலேயே உள்ளபடியே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானே அதை ஆதரிக்கிறேன். ஓப்பனாக சொல்லணும்னா, தாவேகாவை சேர்ந்தவர்கள் விஜய் அவர்களுடைய படம் வர்றது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக போயிடும். பராசக்தியை பார்க்கணும்.
பராசக்தியும் பார்க்கணும். ஏன்னா ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய படம், இவங்க வரலாற்றை சரியாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு வரலாற்று, அதுவும் இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம் இந்த மொழிப்போர். இந்த மொழி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டம் ஒரு மிக முக்கியமான வரலாறு. இந்த வரலாறை சுதா கொங்கரா படமாக எடுத்திருக்கிறார்கள். இந்த வரலாறை எல்லாருமே பார்க்கணும், படிக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்துவது கிடையாது, வாசிப்பில் ஆர்வம் செலுத்துவது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய வருஷத்தில் இந்த ஒரு படம் நிச்சயமாக அந்த வரலாற்றை நம்ம மக்களுக்கு, நம்முடைய இளைய தலைமுறைக்கு கண் முன்னே கொண்டு வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாம் கூட மொழிப்போர் தியாகிகளை போட்டுக்கிறோம். நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வு நடைபெறும் போது நாம் உறுதிமொழி எடுப்போம். அந்த உறுதிமொழியில் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற தியாகிகளுடைய நினைவு, அவருடைய தியாகத்தை போற்றுவோம்னு சொல்லி நாமும் உறுதிமொழி எடுப்போம். சரியா? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு தினம். அன்னைக்கு நம்ம மொழிப்போர் தியாகிகளுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம், அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவோம். நிச்சயமாக அந்த மொழிப்போருக்காக, இந்த மொழிக்காக தங்களுடைய உயிரை விட்டவர்கள், மொழிக்காக தியாகம் செய்தவர்களை நினைவு கூற வேண்டியது கட்டாயம். அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய வரலாறும் நிச்சயமாக கட்டாயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இங்கே இவர்கள் இந்த மொழிப்போர் போராட்டம் மையப்படுத்தி வரக்கூடிய இந்த சினிமாவை வச்சு ஒரு அரசியலை விஜய் அவர்களுக்கு நேரெதிராக செய்யணும்னு சொல்லி முயற்சி செய்கிறார்கள். இதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். இதை நாம் கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இதில் சில விளக்கங்களையும் நம்ம அவங்களுக்கு அரசியல் ரீதியாக, அவர்கள் எந்த அரசியலை முன்னெடுத்ததை செய்கிறார்களோ அதே அரசியல் ரீதியாக சில கேள்விகளையும் சில விமர்சனங்களையும் நாம் வைக்க வேண்டியிருக்கு. மொழிப்போர் தியாகிகள் கிட்டத்தட்ட 70 பேர் அந்த 1965 அந்த காலகட்டத்தில் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராடினார்கள். தங்களுடைய உடலில் தீ வைத்து கொளுத்தி கொண்டு, விஷம் குடித்து கொண்டு கிட்டத்தட்ட 70 பேர் சென்றிருக்கிறாங்க. ரெக்கார்டு இல்லாமல் கிட்டத்தட்ட 300 பேர் செத்ததாக சொல்லப்படுகிறது. கீழப்பாவூர் சின்னசாமியில் தொடங்கி, கீரனூர் முத்தூரில் தொடங்கி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாளையம் வீரப்பன், ரங்கசமுத்திர முத்து, கீரனூர் முத்து, பீளமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி, சிவகங்கை ராஜேந்திரன், இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏராளமான பேர் இந்த மொழிக்காக உயிரை விட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த திமுக சொல்லக்கூடிய வாதம் சும்மா வரல, திமுக ஆட்சிக்கு இப்படிப்பட்ட எண்ணற்ற தியாகங்களை செய்து வந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே மறக்க முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. சும்மா எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரல. அண்ணாவினுடைய ஒரு மிக நீண்ட போராட்டம், ஒரு மிக நீண்ட அரசியல், அவர் பேசின பேச்சுக்கள், அவர் எழுதிய எழுத்துக்கள், அவர் தங்களுடைய தொண்டர்களை கட்டமைத்த விதம், எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக இந்த 1965 நடைபெற்ற இந்த மொழிப்போர் போராட்டம், அதுதான் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கி திராவிட கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. நாம் என்ன கேட்குறோன்னா, அண்ணா ஆட்சிக்கு வந்தார், அதற்கு பிறகு அவர் இறந்து விட்டார். அவருடைய காலத்திற்கு பிறகு கலைஞர் அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். சரியா? கலைஞர் எடுத்துக்கொள்கிறார். இன்னைக்கு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் திருவாரூரில் இருந்து சென்னைக்கு வந்த கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறார். இன்றைக்கு அவருடைய பேரன் பல 100 கோடிகளை போட்டு சினிமா படம் எடுக்கிறார். நான் கேட்குறேன், மொழிப்போர் தியாகிகளை கொண்டாடுகிறோம், நாங்கள் மிகப்பெரிய மொழிப்போரை செய்தோம், பெரிய தியாகத்தை செய்தோம்னு சொல்லக்கூடிய இந்த திமுகவில் நான் மேலே சில பேர்களை குறிப்பிட்டேன் இல்லையா, கிட்டத்தட்ட 70 பேர் அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க? இதற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்ல முடியுமா? கீழப்பாவூர் சின்னசாமியினுடைய பேரன், கீரனூர் முத்துவினுடைய பேரன், சாரங்கபாணியினுடைய பேரன், இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் குறைந்தபட்சம் திமுகவினுடைய ஒரு பேரூர் நிர்வாகியாக, ஒரு நகராட்சி கவுன்சிலராக, ஒரு எம்எல்ஏவாக, ஒரு எம்எல்ஏ பிஏவாக இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனால் அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய தியாகத்தின் மீது, அவர்களுடைய இரத்தத்தின் மீது, அவர்களுடைய எரிக்கப்பட்ட அல்லது புதைக்கப்பட்ட உடல்களின் மீது ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி கொண்ட, தங்களுடைய சிம்மாசனத்தை அமைத்து கொண்ட திமுகவினுடைய
கலைஞருடைய மகன் முதலமைச்சர், கலைஞருடைய மருமகன் மத்திய அமைச்சர், கலைஞருடைய மகள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு எம்பி, கலைஞருடைய பேரன் துணை முதலமைச்சர், கலைஞருடைய பேரனுடைய மகன் இன்றைக்கு சினிமா படம் எடுத்துட்டு இருக்கிறார், அடுத்த துணை முதலமைச்சர். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வேலைகள் நடைபெறுகிறது. இதெல்லாம் இன்னைக்கு கலைஞருடைய குடும்பம் வச்சிருக்கு இல்லையா, கோடி கோடியா சொத்துக்கள், கோடி கோடியா செல்வங்கள், ஒரு மன்னர் பரம்பரையா தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்பா முதலமைச்சர், தன் மகன் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் பேரன் இன்பநிதி, இப்படியெல்லாம் வருது இல்லையா. இந்த உருவாக்கமே யாருடைய தியாகத்தில்? மொழிப்போர் தியாகிகளுடைய 70 பேருடைய தியாகத்தில் தங்களுடைய உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்து கொண்டார்களே. ஒரு 27 வயசு, 25 வயசு, 24 வயசு, 19 வயசுன்னு சொல்லி அன்றைக்கு அந்த இளைஞர்களுடைய கரிந்து போன, அந்த இளைஞர்களுடைய எரிந்து போன அந்த உடல்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் தான் இன்றைக்கு திமுகவும், இன்றைக்கு கருணாநிதியினுடைய குடும்பமும், மு.க. ஸ்டாலினுடைய பேரனும் மகனும் ஜாலியா மன்னர் பரம்பரைன்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட வரலாறை வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட நிலையில் அரசியல் கதையை வச்சுக்கிட்டு, அரசியல் கணக்கை வச்சுக்கிட்டு இந்த பராசக்தி படத்தை எடுத்து தாவேகாவுக்கு எதிராக, விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்கிறோன்னு வரீங்களே. இந்த வரலாற்றை இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா, நீங்கள் பற்ற வச்சிங்களே நெருப்பு, இந்த நெருப்பை வச்சு உங்களுக்கு கொல்லி வைக்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த ஹிந்தி எதிர்ப்புக்காக தங்களுடைய உயிரை விட்ட தியாகிகளை பற்றி வீதியாக மக்கள் மத்தியில் கொண்டு சொல்ல போகிறோம். அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய வாரிசுகளை நீங்கள் கைகழுவி விட்டு, அவர்கள் செய்த தியாகத்தின் பலனாக உருவான உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக யார் யார் இன்றைக்கு பல கோடிகளை ஊழல் செய்து சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்டியலை மக்கள் மத்தியில் கொண்டு போக போகிறோம். துரைமுருகனுடைய மகன், நேருனுடைய மகன், இங்கே மனோதங்கராஜ் அவருடைய மகன், இப்படின்னு சொல்லி யாரோ செய்த தியாகத்தினுடைய பலனை இன்றைக்கு யாரோ குடும்பமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை, இந்த நிதர்சனத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தம்பி இன்பநிதி, இந்த அதே மாதிரி சுதா கொங்கோரா, நம்ம சிவகார்த்திகேயன் மூலமாக உருவாக்கி தந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி தான் நம்ம சொல்லணும். உண்மையிலேயே இந்த மொழிப்போர் அப்படிங்கிறது ஒரு வரலாறு தான். இந்த வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கணும். இவர்கள் இதை வச்சு என்ன அரசியல் செஞ்சாலும் அந்த அரசியல் எதுவுமே நிலைக்காது, நிலைபெற போவதும் கிடையாது. ஆனால் இவங்க பற்ற வச்சுருக்காங்க இல்லையா நெருப்பு, இந்த நெருப்பில் அவர்களை எரிந்து சாம்பலாக போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இதில் மிக முக்கியமான விஷயம்னா, இந்த அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி அரசியல் பேசிக்கிட்டு இருந்தவெல்லாம் இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தையும் பராசக்தி படத்தையும் வச்சுக்கிட்டு இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது மோதுமா, அது மோதுமா, இது ஜெயிக்குமா, அது ஜெயிக்குமான்னு பேசிகிட்டு இருக்கிறான். 30 வருஷமாக ரசிகர் சண்டை போட்டவன்டா தாவேக்கால இருக்கிறவன், 30 வருஷமாக ரசிகர் சண்டை போட்டவன், புரியுதா? அவனுக்கு இது புதுசே கிடையாது. நீ புதுசாக வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அவனுக்கு இதெல்லாம் புதுசே கிடையாது. ஒரே ஒரு மீம்ஸ்லேயே காலி பண்ணிட்டு போயிடுவான். இன்னைக்கு பராசக்தி படத்தை 40 மில்லியன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வச்சு செயற்கையாக வியூஸை ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிப்பட்ட அயோக்கியத்தனங்களை, சில்லறத்தனங்க ஏற்கனவே பார்த்தோம். பல கோடிகளை செலவு பண்ணி விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு பல யூடியூப் சேனல்களுக்கு பல கோடிகளை செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பராசக்தியும் அதே மாதிரி தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்னென்னா, விஜய் அவர்களுக்கான இடம் அது அரசியல் களத்திலையும் சரி, சினிமா துறையிலையும் சரி, அவருக்கான இடம் அது சிம்மாசனம் தான். அந்த சிம்மாசனத்தில் யாருமே போய் உட்கார முடியாது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை எந்த இடத்துலையுமே எதிரியாக பார்க்க போகிறதும் கிடையாது, அதற்கு அவருக்கு தேவையும் கிடையாது. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் விஜய் அவர்களை எங்கேயுமே அப்படி பார்க்கவும் முடியாது. என்ன, இவங்களை வச்சு சில பேர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும் பொருளாதார ஆதாயம் தேடுவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மக்கள் மத்தியில் வரக்கூடிய நாளில் நிச்சயமாக அம்பலப்பட போகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரில், இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.
நன்றி.